குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6th தமிழ் வந்து 9 இயல்களையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழில் இயல் 1 ஆரம்பிக்க போகிறோம். அமுத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டுன்ற டாப்பிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு டிஎன்பிசி டிஎன்யூஆர் விட்டான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 7th தமிழ் இருக்கிற இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 6th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், ஓல்டு கொஷின் பேப்பரு, முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த சேனல் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழில் இயல் 1 அமுத தமிழ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக மொழிகளில் தொன்மையானது வந்து நம் தமிழ் மொழி. அது வந்து மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை வந்து நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாட்டு பாடி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து நமக்கு வந்து சொல்கிறார். சரிங்களா? அந்த பாட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. நமக்கு இதில் இருக்க லைனை கொடுத்து இது யார் பாடினதுன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஓகேங்களா? இந்த பாட்டை யார் எழுதியிருக்கா அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதியிருக்கார். ஓகேங்களா? இவரை பற்றியான பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து இவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அப்படின்னா நம் தாய்மொழியாக இருக்குல்ல தமிழ், இது வந்து அருள் நெறிகள் நிரம்பிய மொழி, அறிவை தருகிற மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அதாவது நம்ம தமிழை கற்றுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் புகழ மாட்டாங்களாம். அதேமாரி வந்து தன்னை புகழாதவங்களையும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து திட்ட மாட்டாங்களாம். ஓகேங்களா? அப்படியே வந்து அதனுடைய அறிவை மட்டும்தான் எடுத்துக்குவாங்களாம். ஓகேங்களா? அடுத்தது கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அதாவது பார்த்திங்கன்னா கொல்லாமையை வந்து குறிக்கோளாகவும் பொய்யாமை வந்து கொள்கையாகவும் வச்சுட்டு இருக்கவங்களாம். ஓகேங்களா? தமிழ் படித்தவங்க எல்லோரும் எல்லா மனிதரும் இன்புற்று அறத்தோடு வாழணும் அப்படின்னு உதவுறது மொழி பார்த்திங்கன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஓகேங்களா? நம் தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அன்பையும் அறத்தையும் தூண்டும். அது வந்து அச்சத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி கற்றவங்க வந்து அச்சத்தை போக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ்மொழி தேன் மாதிரியான மொழி அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகின்ற. ஓகேங்களா? இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நெறி. ஓகேங்களா? நெறி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வழின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு பேர். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது புக்கில் இருக்காது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்பாடலின் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? இது ஒன்று. அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர்ன்றது இன்னொரு பட்டம். இன்னொன்று வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவருடைய பேர் வந்து வே. ராமலிங்கனார் தான். அவர் நாமக்கல் கவிஞர்னு அழைக்கப்படுறாரு, காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கார். இது முக்கியமான கொஸ்டின். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு வந்து நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதை வந்து இப்போயே பார்த்தா நம்ம வீடியோலேருந்து தான் இருக்காது. அதனால் நம்ம இந்த ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு போகலாம். நான் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி 6 to 10 எங்கே இருக்கும் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் நடத்திடுவேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இவர் வந்து தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர்னு போற்றப்பட்டவர் இவர். ஓகேங்களா. இவருடைய இப்போ மலைக்கல்லன் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புதினம். இது வந்து பார்த்திங்கன்னா திரைப்படமாக வந்திருக்குது. ஓகேங்களா. மலைக்கல்லன் சொல்லிட்டு ஒரு கதை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாட்டு இருக்குது பாருங்களேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இந்த பாட்டை கேட்டோன்னே பார்த்திங்கன்னா பாரதியார் எழுதினார்னு நிறைய பேர் நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த பாட்டோட வரிகள் ரொம்ப உணர்ச்சி மிக்கதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாரதி எழுதியிருக்காருன்னு நினச்சிப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல். ஓகேங்களா. இது கேட்கக்கூடிய கேள்வி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற பாடல் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடின பாடல். ஓகேங்களா. இதை மறந்துடக்கூடாது. இது கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, நெறி அப்படின்னா வழி. ஓகேங்களா. குரலாகும் அப்படின்னா குரல் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வான் ப்ளஸ் ஒலினா வானொலி அப்படின்னு பிரித்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல. ஓகேங்களா. தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளம் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழ் மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இந்த கருத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பாடல் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பாடலை பார்த்துடலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. தென்றல் தம் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தத்துவமும் நஞ்சை வளமும் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாட்டில். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் களம்பகம் 8 தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கியங்கள் பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலனும் புகழ்பெடுத்தான் உபகாரி கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளல் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறதுக்கு 1 2 இல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா புகழ்ந்து சொல்கிறார். ஓகேங்களா. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெருமையில் சொல்கிறதுக்கு 1 2 இல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. தென்றல் பார்த்திங்கன்னா இனிய மனம் கவரும் தேன் மனம் வரும் செங்கனி கதிர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வரார். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பகைவரை வென்றதை பாடும் பரணி வகை. ஓகேங்களா. இலக்கியத்தை பற்றி சொல்கிறார். இலக்கியத்தில் 1 2 இல்லை பகைவரை வென்றதை பற்றி பாடுறது பார்த்திங்கன்னா பரணி இலக்கியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இசைப்பாடலான பரிபாடலும் களம்பகமும் 8 தொகையும் அது மட்டும் இல்லாமல் வான்புகழ் கொண்ட குரலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து அகமும் புறமும் அகமும் புறமும் பார்த்திங்கன்னா செம்பொருள் கண்ட அதாவது மெய்ப்பொருள் செம்பொருள்னால் உண்மையான பொருள் கண்ட தமிழ்ச்சங்க சங்க இலக்கிய நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி அதை பார்த்திங்கன்னா முல்லைக்கு தேர் மழை மேகத்தை விட பெரிய ஒரு புகழப்பெற்றவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லுக்கு தன் தலை தர துணிந்தான் குமணவள்ளல். குமணன் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுக்காக தன்னுடைய தலை தர துணிந்தவன். அவனை மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க 2 பேர் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஒப்புமை அப்படின்னா இணை நமக்கு தெரியும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறதுனா இணைப்படுத்துறது. அற்புதம் அப்படின்னா வியப்பு. முகில்னா மேகம் உபகாரினா வெள்ளம். முகில்னா மேகம் உபகாரினா வள்ளல். ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டோட பொருள் தான் இதில் இருக்குது. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க புக்கு பார்த்து. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு போற்றப்படுறது யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு போற்றப்படுறாரு. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தமது பாடல் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். இது கொஸ்டின் ஏரியா. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவர் பாடல் தமிழ் அதுவும் இதுவும் முக்கியமானதான். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவரும் இவர் தான். ஓகேங்களா. அடுத்து பகைவரை கொண்டாடுறது பாடல் பார்த்திங்கன்னா பரணி இலக்கியம். வானில் முகில் கூட்டம் இருக்கும். 2 அல்ல 2 + அல்ல. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா தத்துதவும் தத்து ப்ளஸ் உதவும் அப்படின்னு வரணும். அடுத்து ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத அப்படின்னு வரும். ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியமானது தான். அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை டாபிக் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது. தமிழ் மொழி பார்த்திங்கன்னா பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. அது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை இந்த நம்ம பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு மொழியின் வடிவங்கள்.
மொழின்னு என்னென்ன வடிவங்கள் இருக்குது? வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி. வாயால் பேசி பிறரால் கேட்டு உணர்வது வந்து பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. ஓகேங்களா? கண்ணால் கண்டு உணருமாறு வடிவமாக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் பார்த்திங்கன்னா எழுத்து மொழி. ஓகேங்களா? கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டுச்சுன்னா அது எழுத்து மொழி. காதால் கேட்கப்பட்டுச்சுன்னா அது வந்து பேச்சு மொழி. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா பேசுவதும் கேட்குறதும் பார்த்திங்கன்னா மொழியினுடைய முதல் நிலை. ஓகேங்களா? ஒரு குழந்தை வந்து பிறந்தவொடனே எழுதாது, ஆனால் அது பேசும், நாம் சொல்கிறத கேட்கும் இல்லையா? அதுதான் வந்து மொழியினுடைய முதல் நிலை. இதெல்லாம் கேள்வியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் தான் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எழுதவும் படிக்கவும் செய்யும். ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொழியின் உயிர்நாடி எது அப்படின்னு சொல்லிட்டால் பேச்சு மொழி. ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் இருக்குது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழிகள். பேசுகிறதும் கேட்குறதும் மொழியோட முதல்நிலைன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மையான மொழின்னு சொல்கிறாங்க. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அதற்கு அடுத்த நிலையில் வந்து மொழி. இவையன்று வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் ஆகியவை வந்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறது, ஓகேங்களா, என்றது, கனவு காண்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழி தான் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா வரதராசனார் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இப்போ கேள்வின்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யாருன்னா வரதராசனார். ஓகேங்களா? படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அது வரதராஜர் தான். ஓகேங்களா? இப்போ முக்கியமானது என்னென்னா கனவு காண்பது ஒரு மொழி என்றவர் யார் அப்படின்னா வரதராசர். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு எதில் சொல்லுது அப்படின்னா நன்னூல் நூற்பா சொல்லுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. இந்த பாட்டு எந்த லைன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வட்டார மொழி. வட்டார மொழினா நமக்கு தெரியும், அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது அப்படிங்கிறத இருக்கு, கீது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் வட்டார மொழிகள். கிளை மொழி அப்படின்னா தமிழ்லேருந்து பிரிந்த சில கிளை மொழிகள் இருக்குது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் வந்து தமிழோட கிளை மொழிகள். இதெல்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. தமிழின் கிளை மொழிகள் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது 3 மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். வேறு எதாவது கொடுத்தாங்கன்னா இல்லைன்னு போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்து எழுத்து மொழி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது அண்ணா காலை அப்படின்னு எழுதுனதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா காலை அப்படின்னு மாற்றி எழுதணும் இல்லையா? இதுதான் வந்து எழுத்து மொழிகள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமானது. பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னும் எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வழக்குன்னா என்னென்னா அதுக்கு வந்து ஒரு வடிவம் தேவையில்லை, அந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒலி இந்தலி இருக்கா, இதுக்கு வந்து நம்ம இந்தலின்னு மென்ஷன் பண்ணிலாம் நம்ம அங்கே பேச மாட்டோம். ஒலி, அந்த ரேடியோட ஒலி வந்து ரொம்ப காது வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து உலக வழக்கு. ஓகேங்களா? இலக்கிய வழக்குனா இதை தான் போடணும் வரைமுறை இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இலக்கிய வழக்கு. ஓகேங்களா? அடுத்து நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி. நன்றாக சாப்பிட்டானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. ஓகேங்களா? தொல்காப்பியர் இவற்றை வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அப்படி தான் சொல்லியிருக்கார், உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகுது. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? கேட்குறது பேசுகிறது, இதில் தான் வந்து குழந்தைக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழின்னு ஒன்று அறிமுகமாகும். அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறமா தான் படித்தல் எழுதுதல் மூலயமா வந்து இரண்டாம் நிலை பிற மொழிகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அறிமுகமாகுது. ஓகேங்களா? அடுத்து பேச்சு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதுண்டு. ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பது. எடுத்துக்காட்டாக இலை என்பதை வந்து இலை அப்படின்னு அழைப்போம், உலகம் என்பதை உலகம் அப்படின்னு அழைப்போம். ஓகேங்களா? இந்த மாறுபாடுகள் வந்து எழுத்து மொழியில் கிடையாது, பேச்சு மொழியில் மட்டும்தான் உண்டு. அவங்க அதான் சொல்ல வராங்க, பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. ஓகேங்களா? ஆனால் எழுதும்போது நம்ம இலைன்னு தான் எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். இது முக்கியமானது. தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி. அவ்வளோதான், இது முக்கியமான விஷயம்.
ஓகேங்களா. தமிழ் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வந்து வேறுபாடு அதிகம் உண்டு. ஓகேங்களா. அடுத்தது, இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர் உரைகளை ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஓகேங்களா. அது தேவையில்லை, அவ்வளோதான். அடுத்து, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாச் செய்வதுவும் வேண்டும். இப்படின்னு இந்த பாட்டை யார் எழுதுனா பாவேந்தர் எழுதுறார். ஓகேங்களா. முக்கியமான கேள்வி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க டிஎன்பிசிலலாம். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து, மொழியின் முதல்நிலை வந்து பேசுதல் கேட்டல், இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஒளி வரி வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் வரி வடிவம் வந்து பேச்சு, ஒளியினுடைய வரி வடிவம் வந்து எழுத்து. நம்ம சவுண்டோட வரி வடிவம் எப்படி இருக்குன்னா எழுத்தாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து, தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று, இதில் நல்லா நமக்கு தெரியும், ஆங்கிலம் கிடையாது, ஹிந்தி கிடையாது, உருது கிடையாது, இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பார்த்தோம். பேச்சு மொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, கரெக்டு. எழுத்து மொழி காலம் கடந்து நிற்கிறது, கரெக்டு. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடியாக செயல்பாட்டுக்கு உதவுவது பார்த்திங்கன்னா எழுத்து மொழி கிடையாது, பேச்சு மொழி. இப்போ ஒருத்தர் நம்ம விட்டு பேசுகிற அப்படின்னா டக்குன்னு செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி தான் செயல்படும். ஓகேங்களா. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் கிடையாது, பேச்சு மொழிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் மொழிக்கு வந்து வாய்ப்பு அதிகம். நம்ம பேசும்போது கையை அசைச்சு பேசுவோம் இல்லையா, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்து, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஆமாங்க, பேச்சு மொழி வந்து குரல் ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் கரெக்டாக நம்ம அந்த சென்டென்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து, சொலவடைகள். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, பொம்மலாட்டம். ஒரு ஊரில் பொம்மலாட்டம் வந்து எப்படி நடக்கும், அது என்னென்ன கதை பேசுகிறாங்க அதாக இருக்கும். இதில் ஒன்றுமே தேவையில்லை, இந்த யூனிட் வந்து விட்டுடலாம். ஓகேங்களா. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து, குற்றியலுகரம் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என 2 வகையாக பிரிப்பர். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்து. நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா. நமக்கு கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு கொஸ்டின் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என 2 வகையாக பிரிப்பர். தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பாங்கன்னா 2 எழுத்து, முதலெழுத்து சார்பெழுத்து. இதில் வந்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 முதலெழுத்து. இது ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். இது ஒரு கொஸ்டின். என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குற்றியலுகரம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களையும் கூ என்ற எழுத்தை உச்சரிப்பது வேறுபாடு இருப்பதை உணரலாம். ஓகேங்களா. அவ்வெழுத்து சொல்லில் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லில் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் உகரம். ஓகேங்களா. குற்றியல் உகரம் பிரித்து எழுதின்னு கொடுப்பாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு தன்னுடைய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்வு எல்லாம் எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓசை குறையாமல் ஒழிச்சதுன்னா அது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இதெல்லாம் வந்து ஓசை குறையாமல் ஒலிக்கும். ஓகேங்களா. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பார்த்திங்கன்னா கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்கள் வந்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. குறியில் எழுத்துக்களை குறிக்க வந்து கரம்னு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம்னு சொல்லிட்டு. நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், அவுகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து பார்த்திங்கன்னா மாகாரம், காரம்ன்றதை மாகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம்னு பயன்படுத்துகிறோம். இது அப்படியே பொறுத்துக்களை கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா. இது இப்படியே குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், நெடில் எழுத்துக்களை வந்து கான், குறில் நெடில்கிட்ட காரம், ஆயுத எழுத்து வந்து கேனம். இந்த ஆயுதம் கரெக்டாக போட்டுருவீங்க. மிச்சது 3லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து குற்றியலுகரம் வகை. குற்றியலுகரம் வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். தனக்கு முன் உள்ள எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் வந்து தனக்கு முன் உள்ள எழுத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். என்னென்ன?
நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம இங்கே பார்த்தோம் குற்றியலுகர சொற்கள் என்னென்னா குசுடு துபுருன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நெடில் தொடரை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போ நெடில் தொடர்னா நமக்கு தெரியும் ஆ ஈ ஊ அந்த மாதிரி இழுத்து வரும் இல்லையா, அந்த தான் நெடில் வருது. இந்த பாருங்கள், பாகு மாசு பாடு காது ஆறு இந்த மாதிரி நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுருன்னு வந்துச்சுன்னா இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஆயுத எழுத்து தொடர்ந்து வரணும். எஃகு அஃது இந்த குசுடு துபுரு அப்படின்றது பார்த்தியா, இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுதத்துக்கு அடுத்து வருது. ஓகேங்களா? அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம், உயிர் எழுத்தை தொடர்ந்து வரணும். இப்போ அரசுன்னு இருக்கா, இந்த ராவை எப்படி பிடிக்கிறாங்கன்னா இரு ப்ளஸ் ஆ. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தா, இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு சூன்னு வந்திருக்கா, நான் குசுடு துபுருவில் சூ இருக்குது. ஓகேங்களா? குற்றியலுகர சொல் அதான் உயிரை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல்க்கு வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வன் தொடர்னா கசட தபர, இதுதான் வந்து வன் தொடர் குற்றியலுகர சொற்கள். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதை தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். இப்போ பாருங்கள், பாக்கு இக்குக்கு அடுத்து கூ வருதா, இச்சுக்கு அடுத்து சூ வருதா, இட்டுக்கு அடுத்து டூ வருதா, ஏன்னா நம்ம கணக்குப்படி குசுடு துபுரு இந்த லெட்ரு வரணும். இதில் கூ இருக்குது சூ வந்து இது எல்லாமே எதுக்கு வரணும், இந்த லெட்டரை தாண்டி அடுத்து வந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம்னா இஞ்சு இஞ்சு இன்னு இன்னு இப்மு இன்னு இந்த லெட்டரை தாண்டி அடுத்து வர குற்றியலுகர சொற்கள் இருந்துச்சுன்னா அது வந்து மென்தொடர். இடைத்தொடர்னா அது மாதிரி தான், இரு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இதை தாண்டி வந்துச்சு, இதை தாண்டி அடுத்ததாக வந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? மொத்தம் 6 வகை இருக்குது, 6 வகையும் பார்த்துருக்கோம். அடுத்து இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை, இது கொஸ்டின். ஓகேங்களா? இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகேங்களா? மேலும் சு டு ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை. ஓகேங்களா? அடுத்து குற்றியலிகரம். ஓகேங்களா? இப்போ இந்த குற்றியலிகரத்தை வந்து நல்லா பாருங்கள். இப்போ வந்து வரகு யாது இந்த சொற்களை சேர்த்து விரைவாக ஒழித்து பார்த்தா வரகியாது அப்படின்னு ஒழிக்கும். ஓகேங்களா? முதல் சொல்லில் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீன்னு ஒழிக்குது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இகரம் வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் இகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. குற்றியல் இகரம் பிரித்து எப்படி இருக்குன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் வந்து இகரமாய் மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கொக்கு யாதுன்னு இருக்கா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள். குற்றியலுகர சொல் நமக்கு தெரியும் கூ, அதுக்கடுத்து யாவ முதலெழுத்தாக கொண்ட சொல் வந்துச்சு அப்படின்னா வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாய் மாறுமா. அப்போ இக்கு ப்ளஸ் ஊ என்னவா மாறினா ஈயா மாறணும். ஓகேங்களா? அப்போ ஈயா மாறிச்சா கொக்கியாது அப்படின்னு மாறிடும். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும், இந்த 4 எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த முக்கணி முத்தமிழ் நாற்றிசை ஐவகை நிலங்கள் அறுசுவை இதெல்லாம் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். இது நான் வந்து ஒரு டைம் சொல்ல மாட்டேன், கலை சொற்கள் இருக்கும், அது வந்து நீங்களே படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7th இருக்க டேம் 1 இருக்கிற இயல் 1 வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? 7th முடிச்சுட்டு 8th 9th அப்படின்னு 10th வரிசையாக போயிட்டுருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 மணி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஒரு கிளாஸாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 7th தமிழ். ஓகேங்களா? 7th தமிழில் இயல் 1 அமுத தமிழ் வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.